அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற சபை மக்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த புதிய மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு நேராய் கொண்டு வந்திருக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் இந்த அருமையான வேளையில் உங்களை சந்திக்கும்படியாக உங்கள் அருகில் கடந்து வந்திருக்கிறார். பல நேரத்தில் சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாய் கிடக்கும். காட்டுக்கே ராஜா சிங்கம். சிங்கத்தை பார்த்து எல்லாமே நடுங்கும். சிங்கம் அவ்வளவு பலமுள்ளதா இருக்கும். அது இரை தேடுவதற்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. எவ்வளவு வேகமாக ஓடினாலும் ஒரு இரையை பிடித்து அடித்து தின்றுவிடும். ஒரு நாளும் பட்டினி கிடக்காது. காட்டிற்கே ராஜா. நல்ல பலத்த உருவம். அது உருமினால் அந்த காடுகள் அதிரும். அந்த அளவுக்கு அதனுடைய கம்பீரம் இருக்கும். அதை பார்க்கும் பொழுதே பயப்படுவார்கள். பல நேரத்தில் நாம் பல மிருக காட்சி சாலைகளுக்கு சென்று, ஜூக்கு சென்று இந்த சிங்கங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தூரத்தில் இருக்கும். அங்கே ரொம்ப தூரத்தில் இருந்து அதை பார்க்கும் பொழுது நமக்கு பயமாக இருக்கும். அவ்வளவு கம்பீரமாக இருக்கும். காட்டுக்கே ராஜா, அதுதான் ரூல் பண்ணும். அந்த சிங்கம் கூட ஒரு நாள் பட்டினி கிடக்கக்கூடியதான சூழ்நிலை ஏற்படும். அந்த பலம் மிகுந்த பலத்தின் அதிபதியாக இருக்கிற, காட்டுக்கே ராஜாவை இருக்கிற அந்த சிங்கம் கூட ஒரு நாள் பட்டினி கிடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறைவு விடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனிடத்தில் பேசுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. அதனாலதான் ஜனங்கள் இயேசுவை நம்பி ஓடி வருகிறாங்க. பல நேரத்தில் தன்னுடைய வியாதிகள் மாறுவதற்காக எங்கெங்க ஓடுகிறாங்க. எங்க சுகம் கிடைக்கல. எந்த இடத்துல போனாலும் ஒரு சுகம் இல்லை. கடைசியா இயேசுவின் இடத்துல போனா ஒரு சுகம் கிடைக்குமா என்று சொல்லி இங்க வரும் பொழுது கூட ஒரு 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 நம்பிக்கையற்ற நிலைமையில தான் வர்றாங்க. ஆனா வந்த உடனே இயேசு அவர்களோடு கூட இடைப்படுகிறார். அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார். அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அவர்களை தேற்றுகிறார். அவர்களை அள்ளி அரவணைத்துக் கொள்ளுகிறார். அவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறார். அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அவர்களுடைய பலவீனம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு, நான் உன் கூட இருக்கிற மகனே மகளே, நீ பயப்படாதிரு என்று சொல்லி கர்த்தர் அவர்களோடு இடைப்படுகிறவராய் மாறிவிடுகிறார். அதனாலதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை கூட குறைவுபடாது. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்தெந்த நன்மைகள் உனக்கு வேண்டும், நீங்க ஒருவேளை இந்த இடத்துக்கு வரும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில இந்த நன்மையெல்லாம் வேணும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வேணும். பல நேரத்தில் நான் துவண்டு போய் விடுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. பல வருஷ கணக்கா நான் காத்திருக்கிறேன். பல ஆண்டுகளா நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு எனக்கு குறைவுபட்டு இருக்கிறதே. அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, சிங்க குட்டிகள் வேண்டுமானால்
தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடி வந்த பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்க வாழ்க்கையில அதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இப்ப இயேசுவானவர் உங்க நடுவில் நின்று கொண்டு ஆண்டவர் உங்களை தேற்றி ஆற்றி அரவணைக்கும்படியாக உங்கள் நடுவில் கடந்து வந்து உங்களை தூக்கி எடுக்கிறவராய் மாறிவிடுகிறார். இன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு இந்த தகப்பனுடைய அன்பு இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்க பயப்பட தேவையில்லை. ஆண்டவருடைய வசனம் பாருங்க, அவரை தேடி வந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு இருக்காது. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா, ஏதோ ஒரு காரியம் உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்திற்காக, உங்க வீட்டுக்காக, உங்க சரீரத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காகத்தானே நீங்க ஓடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒரு குறைவும் இனி ஏற்பட போவதில்லை. அல்லேலூயா. கீழே வசனம் பாருங்க, ஆண்டவருடைய வசனம் 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். போதும், எவ்வளவு ஒரு அழகான வார்த்தையில, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் பிரகாசம் அடைவார்கள். அதுவரையிலும் அவங்க முகம்லாம் இருண்டு போய் கிடக்கும். அதுவரையிலும் உலகத்துல தோற்று போய் கிடந்திருப்பாங்க. அதுவரையிலும் வியாதியில மரண படுக்கையில கிடந்திருப்பாங்க. அதுவரையிலும் கடன் பிரச்சனையில அமிழ்ந்து போய் இருந்திருப்பாங்க. அதுவரையிலும் அவங்க பலவிதமான நஷ்டத்தை அனுபவிச்சிருந்திருப்பாங்க. ஆனா என்றைக்கு அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் இறங்கி வந்து விடுவார். அல்லேலூயா. நீங்க இந்த அனுபவத்திற்குள் கடந்து வர வேண்டும். தேவ பிள்ளைகள் இந்த அபிஷேகத்திற்குள் கடந்து வர வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். தேவனுடைய பிள்ளைங்க என்றைக்கு அவரை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுது பிரகாசத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் முகங்களுக்கு கொடுத்து விடுவார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை இந்த அனுபவத்தில் இல்லாம இருக்கிறீங்களா? இருள் நிறைந்த வாழ்க்கை தான் பிரதர். ஐயா, எங்க போனாலும் இருளுக்குள்ளதான் கிடக்கிறேன், என் முகம் இருளடைஞ்சு கிடக்குது. பல நேரத்தில் இப்படித்தானே கலங்கி தவிக்கிறாங்க. ஒரு சகோதரி ஒரு முறை என்னை பார்ப்பதற்காக மாலை வேளையில், இரவு வேளையில் என்னை தேடி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க முகமெல்லாம் கருவழிஞ்சு கிடக்குது, அப்படியே கருப்பா இருக்குது, இருள் சூழ்ந்து இருக்கிறது, பயங்கரமான கவலை ஒட்டி இருந்துச்சு. அவங்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே கண்ணீரால் ததும்பி இருந்தது. நம்பிக்கையற்ற நிலை. எல்லாரும் எங்களை பகைக்கிறாங்க பாஸ்டர், எல்லாரும் எங்களை வெறுக்கிறாங்க, எல்லாரும் எங்களை கேவலமா திட்டுறாங்க, எல்லாரும் எங்களை அசுத்தமா பேசுறாங்க, எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, நாங்க சோர்ந்து போயிட்டோம், இனி எதற்காக நான் உயிர் வாழணும், உயிர் வாழ எனக்கு தேவையில்லை, எல்லாம் மரியாதையும் போயிருச்சு, நான் இருக்கிற இடத்துல என்னை வேணுன்னே பகைக்கிறாங்க ஐயா, எனக்கு எங்க போறதுன்னு சொல்லி தெரியல. ஒரு பிரஜாதி மார்க்கத்தை சேர்ந்த ஒரு சகோதரி கண்ணீர் வடிச்சாங்க. நான் சொன்ன ஒரே ஒரு காரியம்தான், நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் அல்ல, ஒரு ஊழியக்காரன் இடத்துல வந்து நீங்க சொல்லாதீங்க, நல்லதுதான், ஆனா நானும் உங்களோடு சேர்ந்து அவரைத்தான் நோக்கி பார்க்க போகிறேன். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் என்றைக்குமே பிரகாசமாயிருக்கும், என்றைக்குமே ஜீவனை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நோக்கி பார்த்தார்கள், பாருங்க, பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள், சொல்லுங்களேன், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை,
அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகல. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கும் கூட நீங்க யாராவது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு இன்னும் நான் வெட்கப்பட்டு தான் இருக்கிறேன் பிரதர், இன்னும் நான் இருளுக்குள்ள தான் இருக்கிறேன் ஐயா, நான் இன்னும் என்னுடைய பிரச்சனை மாறல, இன்னும் என்னுடைய போராட்டத்திற்கு முடிவில்லை என்று சொல்லி நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளுக்கு பிரகாசத்தை கர்த்தர், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி விடுவார். நீங்க ஒருவேளை அந்த கவலையோடு வந்திருக்கிறீங்களா? அந்த பாடுகளோடு வந்திருக்கிறீங்களா? எத்தனையோ நேரத்தில் நான் தேடுறேன் பிரதர், என் வெளிச்சத்தை தேடுறேன், என் வாழ்க்கையை நான் தேடுறேன், என்னுடைய எதிர்காலத்தை நான் தேடுறேன், என்னுடைய நம்பிக்கையற்ற நிலைமையில இனியும் ஆண்டவர் எனக்கு ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறாரா என்று சொல்லி நான் கவலையோடு தேடுறேன். கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உங்களுடைய கவலை கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் ஒரு பதிலை, விடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கீழே 6வது வசனம் பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்கிறார். பாருங்க, ஏழைகள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் ஓடி வந்து அதற்கு செவி கொடுக்கிறார். நீங்க நம்பிக்கையோடு இருக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஆராதிக்கிறேன், நான் ஆர்ப்பரிக்கிறேன், நான் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன், நான் இயேசப்பாவை கூப்பிடுறேன். இங்க வந்து நீங்க அமைதியா இருக்க கூடாது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு ஏழை கூப்பிடும் பொழுது தேவன் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்க யாராக இருந்தாலும் சரி அவர் கூப்பிடுங்க, வருந்தி கூப்பிடுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் மாறிவிடுவார். ஏழை கூப்பிடுகிறான், ஏழை கூப்பிடுகிறான். கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுகிறார், ரட்சிக்கிறாராமா. எவ்வளவு ஒரு அன்பான தெய்வம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிருங்களே. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க கூப்பிடும் பொழுது ஏசப்பா நின்று உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய பக்கத்தில் கடந்து வந்து உங்களுக்கான ஒரு நன்மையை கொடுக்கிற தெய்வமாய் மாறிவிடுவார். இப்போ ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க. இந்த தேவனை கூப்பிட்டா, இந்த தேவனை வருந்தி உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவு இல்லாதபடி மாற்ற அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போமா? ஒரு வாசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். 7:1 நாம் வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர் நகூமுக்கு போனார். கவனமா கேளுங்க. இயேசு இருக்கிற இடத்துல ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். விடுதலை கிடைக்கிற இடத்துல ஒரு பெரும் கூட்டம் இருக்கும். ஒரு வியாதி சுகமாக்குற இடத்துல ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இயேசு அந்த இடத்துல நிற்கிறார். நின்று ஜனங்களுடைய காதுகள் எல்லாம் கேட்கும்படியாக தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி அவர்களோடு பேசுகிறார். பேசிட்டு கப்பர் நகும் என்கிற ஒரு இடத்திற்கு போகிறார். அங்கே போகும் பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வாசிப்போம். 2 வாசிங்க. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு
மரண அவஸ்தையாயிருந்தான். ஒரு 100க்கு அதிபதி, பெரும் பணக்காரன். இந்த காலத்துல கோடீஸ்வரன் என்று சொல்லுகிறாங்கல்ல, அதே மாதிரி அந்த காலத்துல 100க்கு அதிபதி. அவனிடத்துல எல்லாமே இருந்தது. பெரிய பணக்காரன். நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. நிறைய ஸ்தோத்திரம் வேலை செய்வதற்கு வசதிகள் ஏராளமாக இருந்தது. நிறைய பண்ணைகள் இருந்தது. நிறைய செல்வங்கள் இருந்தது. ஆசைகள் இருந்தது. 100க்கு அதிபதி. ஒரு அதிபதி, ஒரு தேசத்துடைய அதிபதி எப்படி இருக்கிறார்களோ அதே போல ஒரு பெரும் பணக்காரன். அந்த வீட்டில் அந்த பணக்காரன் இடத்துல ஒரு வேலைக்காரன் இருந்தான். அந்த வேலைக்காரன் என்ன, மரண அவஸ்தை, வியாதி படுக்கையில் விழுந்துட்டான். வியாதி அவனை ஆட்கொண்டிருக்கிறது. மரணத்தை எண்ணிக்கொண்டு நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறான். அவனுக்கு எதிர்கால நிச்சயம் இல்லை. இனி நம்ம செத்துருவோம், இனி நம்ம பிழைக்க மாட்டோம், இனி இந்த மரண கட்டு என்னை அழித்து விடும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மரண கட்டு பல நேரத்தில் பயத்தை கொண்டு வரும். வியாதி பல நேரத்தில், நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய மருத்துவமனைக்கு ஒரு சகோதரியை, அவங்களுக்கு சரீர பலவீனன்னு சொல்லி அழைத்து கொண்டு போனேன். அவங்க ஒரு டீச்சர், அழைத்து கொண்டு போனேன். அங்கே போகும் பொழுது அவ்வளவு கூட்டம், அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை. அங்கே எங்கே பார்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அவ்வளவு கூட்டம் நிரம்பி வழிகிறது. கார்டியோவில் போனால் அங்கே கூட்டம், பிரசவ அந்த இடத்துக்கு போனால் அங்கே பெரிய கூட்டம், பயங்கரமான ஸ்தோத்திரி எலும்பு, ஆர்த்தோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் அங்கே பயங்கரமான கூட்டம். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் கூட்டம். ஏன்? வியாதி மனிதர்களை அலக்கழித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் வியாதி, மரண கட்டு, பயங்கரமான பலவீனத்தோடு நடக்க முடியல, உட்கார முடியல, ஸ்ட்ரெச்சர்ல போட்டு கொண்டு வராங்க. மரண கட்டுகளோடு அப்படியே பயந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும், இனி நான் எத்தனை நாளைக்கு உயிர் வாழ போகிறேன், நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த மரண கட்டு ஒரு வீட்டுக்குள் வந்துருச்சுன்னா சமாதானம் போயிடும், தன்னுடைய செல்வம் எல்லாம் கரைந்து போயிடும், எல்லாமே அழிந்து போயிடும், ஒன்றுமே நிற்காது. மரண கட்டு வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய குடும்பம் சீரழிந்து போயிடும். இங்க பாருங்க, 100க்கு அதிபதியினுடைய வீட்டில் மரண அவஸ்தைப்படுகிற அவருடைய வேலைக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்காக இங்க என்ன செய்கிறார் பாருங்க, வாசிங்க 3வது வசனம். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். ஒரு காரியம் நடைபெறுகிறது, ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்ன? இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி பலவீனம், லங்ஸில் பலவீனம், பயங்கரமான நரம்பு பலவீனம், பல நேரத்தில் ஸ்தோத்திரம் சரீரத்தில் கொடுமையான வியாதிகள் இருக்கும், கேன்சர் கட்டி இருக்கும், மார்பக புற்றுநோய் இருக்கும், பல நேரத்தில் கண்கள் குருடாக இருக்கும், வாய் பேச முடியாது, பயங்கர போராடி கொண்டு இருப்பாங்க, நடக்க முடியாது, எந்திருக்க முடியாது, சாப்பிட முடியாது, எதையும் செய்ய முடியாது, ஒரு ஆக்டிவாவே இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் உலகத்தில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் யார் ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசுவை குறித்து இந்த 100க்கு அதிபதி கேள்விப்பட்டு
அவர் வந்தா என்னுடைய வேலைக்காரன் சுகமாக்கப்படுவான். விசுவாசம் அங்கே வளர்ந்துருச்சு பாருங்க. அல்லேலூயா. விசுவாசம் எங்க வளருது? இயேசுவை குறித்து கேள்விப்படும் பொழுதே, பார்த்த பொழுதல்ல, அவரை தொட்டு பார்த்த பொழுதல்ல, அவரிடத்துல வந்து நிற்கும் பொழுதல்ல, அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போதுல, அவரை குறித்து கேள்விப்படும் பொழுதே தேவனாகிய கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். விசுவாசம் வளருகிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்புகிறார். இயேசு வந்தா போதும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. என்ன நடக்கிறது பாருங்க. அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்யறாங்க? இயேசுவிடத்துல இப்ப ஆள் வர்றாங்க. கவனிங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த மூப்பர் அனுப்புறாப்பா, நீ போய் இயேசுவிடத்துல போய் அவர் வந்தா சுகமாவான், என்னுடைய வீட்டு வேலைக்காரன், நீ என்ன செய்ய, அவரிடத்துல போய் வருந்தி கேட்டுக்கொள், அவரை கூட்டிட்டு வா, அவரை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வா என்று சொல்லி இந்த மூப்பரை அனுப்புறாங்க. மூப்பர்கள் போய் என்ன செய்யறாங்க? இயேசுவின் இடத்துல கருத்தாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டுக்கொள்ளல, கருத்தாய். நீங்க ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது ஜெபிக்கிறீங்களே, ஜெபம் எப்படி தெரியுமா? கருத்தான ஜெபம், ஆழமான ஜெபம், ஆழமாய் விசுவாசத்துல நீங்கள் வளரணும். ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா விவசாய நிலத்துல உழுது பயிரிடுவாங்க. உழுது பயிரிடும் பொழுது அந்த ஏர் பூட்டி ஏர் உழும் பொழுது என்ன செய்வாங்க? அதை ஆழமாய் என்ன செய்வாங்க? நல்லா பிரஸ் பண்ணி பிடிச்சு அதை உழும் பொழுது அடி ஊன் வரையில சென்று அதனுடைய நிலத்தை தோண்டி மேலே வரும், கீழே இருக்கிற மண் மேலே வரும். அல்லேலூயா. ஆழமாய் ஆண்டவர் கருத்தான ஜெபத்திற்கு என்றைக்குமே பதில் உண்டு. கருத்தாய் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். கருத்தாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசு கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவார். அல்லேலூயா. கருத்தாய் வேண்டிக் கொள்கிறான். இந்த மூப்பர் போய், ஆண்டவரே, எங்களுடைய எஜமானுடைய வேலைக்காரன் பலவீனப்பட்டு கிடக்கிறான், உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான், நீங்க வந்தா தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க சும்மா சாதாரணமா இல்ல, நீங்க சாதாரணமா கூப்பிட்டா வருந்தி கூப்பிடணும். இயேசுவை நீங்க வருந்தி கூப்பிடணும். எப்படியெல்லாம் கூப்பிட முடியும்? உபவாசிச்சு கூப்பிடுங்க, சரியா? தேவ சமூகத்தில் விழுந்து கூப்பிடுங்க, கண்ணீரோடு கூப்பிடுங்க, திறப்பலை நின்று தேவ சமூகத்தில் போராடி கூப்பிடுங்க, அவரை போற்றி துதித்து கூப்பிடுங்க. எப்படியெல்லாம் ஆண்டவரை நீங்க அவரை ப்ளீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கூப்பிடும் பொழுது இயேசு கட்டாயம் வந்து நிற்பார். அல்லேலூயா. இங்க பாருங்க, கருத்தா கூப்பிடுகிறான். ஏதோ ஒரு வாய் பேச்சுக்கல்ல. ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்க? சும்மா வாய் பேச்சுக்காக சில காரியத்தை சொல்லுவாங்க. ஒரு போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்தா வரட்டு, வரலினா போட்டு அப்படின்ட்டு. ஆனா நமக்கு சில நேரத்தில் உடம்புக்கு பலவீனம் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்முடைய மைண்ட்ல ஒரு செட் ஆயிடும். இந்த டாக்டர்கிட்ட போனா நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும், இந்த டாக்டரை பார்த்தா நமக்கு ஒரு அற்புதம். என்ன, டாக்டர் பார்க்கல, ஆனா அந்த டாக்டர்கிட்ட போனாவே நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் சொல்லி ஒரு விசுவாசிக்கிறாங்க பாத்தீங்களா? அப்பொழுது சுகத்தை கர்த்தர் கொடுத்து விடுவார். அப்பவே சுகமாயிரும். அதே போலதான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இந்த நூற்றுக்கு அதிபதி மூப்பரை அனுப்பி வைக்கிறான். போறாங்க. போன உடனே என்ன நடக்கிறது? கருத்தாய் வேண்டி, ஆண்டவரே, ஒரு மனுஷன் ரொம்ப அதாவது வியாதிப்பட்டு மரணத்தோடு போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்களே. நான் ஒரு விசை சென்னை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒரு அன்பு தங்கச்சி மரணத்தோடு போராடிட்டு இருந்தாங்க. பயங்கரமா அவங்களுடைய செல்ஸ் எல்லாம் அரிச்சு போயிருந்துச்சு. நான் கண்ணீரோடு ஜெபிச்சேன். என்னை கேள்விப்பட்டு, ஐயா சென்னை பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்திருக்காங்க, கூட்டிட்டு போய் ஒரு ஜாமெல்லாம். நான் அந்த மருத்துவமனைக்கு போய் சரியான கூட்டம் நிரம்பி வழிகிறது. நான் போய் அந்த சகோதரியின் பக்கத்தில் நின்று, ஆண்டவரே, இந்த மகளுக்கு ஜீவனை கொடுங்க, இந்த மகளுக்கு சுகத்தை கொடுங்க, நீர் கொடுத்தால் அதை யாரும் தடுக்க முடியாது,
நீ சுகத்தை கொடுக்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்த. கர்த்தர் சுகத்தை கொடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கும் அவர்கள் ஜீவனோடு இருக்கிறாங்க. கருத்தோடு கூப்பிடுகிற, கருத்தோடு ஜெபிக்கிற எவரையும் கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில். நீங்க கருத்தா ஜெபம் பண்ணுங்க. படிக்கிறத கூட கருத்தா படிக்கணும். பிள்ளைங்களை படிக்கிறப்ப என்ன சொல்றோம்? சும்மா சாதாரணமா படிக்காதப்பா, கருத்தா படி. அல்லேலூயா. படிக்கிறதுக்கே அந்த நிலைமைனா இயேசுவை என் வீட்டுக்குள் கூப்பிடணும். இயேசு வந்தா உலகத்தின் ஆசீர்வாதம் எல்லாம் அவரோடு எனக்குள்ளாக வந்து வரும். இயேசு வந்த இடத்துல நிம்மதி உண்டு. இயேசு வந்த இடத்துல அற்புதம் உண்டு. இயேசு வந்த இடத்துல சமாதானம் உண்டு. இயேசு வந்த இடத்துல சுகம் உண்டு. அப்ப இயேசுவை நீங்க வருந்தி நீங்க கூப்பிடும் பொழுது, கருத்தாய் கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வீட்டுக்குள் வருவார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கிரியை செய்வார். உங்கள் சரீரத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்குவார். நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முடிவை கர்த்தர் தருவார். வசனம் சொல்லுகிறது பாருங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினானே. அப்ப மூப்பரை குறித்து சொல்றார் ஒரு சாட்சி. ஆண்டவரே அவர் எப்படி தெரியுமா? அவர் பல நன்மைகள் செய்து வருகிறார். நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கூட கட்டி இருக்கிறார். அந்த 100க்கு அதிபதி என்ன செய்யுங்க, நீங்க வாங்க ஆண்டவரே ப்ளீஸ் பண்ணா. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்பொழுது வாசிங்க 6வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். நீங்க யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவரோடு கூட கடந்து வருகிற தெய்வம். நீங்க சாதாரணமா கூப்பிட்டீங்கன்னா சாதாரணமா தான் நீங்க இயேசுவை பார்க்க முடியும். நீங்க ஆண்டவரை உயிருள்ள தெய்வமாய் அவரை பார்க்கும் பொழுது ஜீவனை கொடுக்கிறவராய் கர்த்தர் கடந்து வருவார். அல்லேலூயா. நான் ஒரு மருத்துவமனைக்கு சென்ற பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது. மகப்பேறு மருத்துவமனை என்கிறதான அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அங்கே வேலை செய்கிறதான ஒரு நர்ஸ், ஹெட் நர்ஸ், அவங்க எனக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. நம்முடைய ஊழியத்துக்கு அடிக்கடி வந்து ஜெபிச்சுட்டு போகிறீங்க. ஏன்னா அந்த புகழ்பெற்ற மருத்துவமனையில் பார்த்தோன்னே, பாஸ்டர் ஐயா எங்கள் டாக்டருக்கு நீங்கள் ஜெபிக்கணும், அவங்க நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, மகப்பேறு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. நான் அந்த டாக்டர் போய் பார்த்தேன். அவங்க ஒரு புறஜாதிய சகோதரி. நான் போன உடனே எழுந்து நின்று எனக்கு வணக்கம் வைத்தாங்க. அப்போ சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸையும் வெளியே அனுப்பிச்சுட்டு கூட இருக்கிறதான சில அந்த நர்ஸுங்க டாக்டர்ஸ் எல்லாம் வர வச்சுட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கருத்தாக ஜெபிச்சாங்க. அதில் ஒரு டாக்டர் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு பல ஆண்டுகள் திருமணமாகலை, திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு தங்கச்சி, ஒரு நர்ஸு தங்கச்சி சொன்னாங்க, எனக்கு தாங்க முடியாத இடுப்பு வலி, ஹிப் பெயின் பாஸ்டர், என்னால் இங்கே சரியாக வேலையை நின்று வேலை செய்ய முடியல, எனக்கு இது சுகமாகிறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யாருங்க ஜெபிச்சது? நர்ஸு, டாக்டர்ஸ், பெரிய புகழ்பெற்ற மருத்துவத்துறையில் வல்லுநராக இருக்கிறவங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுது மருத்துவம் ஒரு அளவுக்கு தான் கை கொடுக்க, ஆனால் முற்றிலுமாய் சுகம் கொடுக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கூட வருகிறார். வந்த உடனே வீட்டுக்கு சமீபமான பொழுது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு ஒரு அழகல்ல, எவ்வளவு ஒரு. நம்மளா இருந்தா என்ன சொல்லிப்பாங்க பாரு, எல்லா ஊரை கூப்பிட்டுப்பா பாரு, இயேசு என் வீட்டுக்கு வராரு. இயேசு அவ்வளோ பெரிய ஆளு. முதலமைச்சர் வந்தா என்ன செய்வோம்? சிஎம் இவங்க வீட்டுக்கு வர்றாருயா. சாதாரண ஒரு கவுன்சிலர் வந்தாவே நம்ம ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுவோம், சரியா? மினிஸ்டர் வந்தாவே சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி போட்டு என்ன செய்வோம், மினிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போறான்னு சொல்லுவோம். சிஎம் வந்தாருன்னு வைங்க, பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னு வைங்க, அவ்வளோதான் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவோம். பாருங்க எங்கள் வீட்டுக்கு இவங்க வந்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் 100க்கு அதிபதி இயேசு
பெரிய சுகமளிக்கிற தெய்வம். அந்த தெய்வம் வந்தா அற்புதம் நடக்குன்னு சொல்லி கேள்விப்பட்ட இவன் தன்னை தாழ்த்தி என்ன சொல்லுகிறான், ஆள் அனுப்புகிறான். ஏசப்பாட்ட போய் சொல்லுங்கப்பா, இயேசுவிடத்துல சொல்லுங்க, அவர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை, நான் எந்த விதத்தில் தகுதி இல்லை, அவர் வீட்டுக்கு என் வீட்டுக்குள் கால் வைக்கிறதுக்கு தகுதி இல்லை. அப்படி சொல்றவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அப்படி சொல்றவன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ஜபம் பண்ணிட்ட போதும் அப்படியே அவங்களுடைய வித்தியாசமா நடையே உடை வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் பரிசுத்தமா இருந்துட்ட போது, கொஞ்சம் நல்ல ஸ்தோத்திரம், கொஞ்சம் நல்ல தேவனுக்குள்ளாக வைராக்கியமா இருந்த போது, கவனிங்க கவனிங்க, எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்மை தாழ்மையாய் வைத்திருக்க. இப்படி சொன்னவன் என் பாத்திரம் நல்ல, இயேசு என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் தகுதியே இல்லைன்னு சொன்னவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வசனம் சொல்லுது, வாசி பாருங்க. இருங்க ஸ்தோத்திரம், 8வது வசனத்தை வாசிங்க. நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அப்ப எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? வான்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க, போன்னு சொன்னா 1000 பேர் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. எல்லா வார்த்தைக்கு கீழ்படுகிறதுக்கு அவ்வளவு அதிகாரம் உடைய ஒரு மனிதன் அவன் சொல்றான், ஆண்டவர் இடத்துல சொல்றான், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை. நமக்கு கொஞ்சம் வசதி வந்துச்சுன்னு என்ன செய்றோம், நம்முடைய பார்வை மாறுது, நம்முடைய நடை மாறுது, நம்முடைய பேச்சு மாறுது. நான் யார் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, என்னுடைய சந்ததி எப்படி தெரியுமா, என்னுடைய அப்பா யார் தெரியுமா? ஹலோ கவனிங்க, நம்ம யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லேலூயா. அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்குள் வந்துட்டோம். இங்க கர்த்தர் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். இந்த 100க்கு அதிபதி என்ன சொல், இயேசு என்னிடத்துல வருவதற்கு தகுதி இல்லப்பா, நீ போய் சொல்லு, அவர் என் வீட்டு வாசல கால் வைக்கிறதுக்கு தகுதி இல்லை. இன்னைக்கு அந்த தகப்பன் உங்களை தேடி உங்க வீட்டுக்குள் வராரு, உங்க பக்கத்துல வராரு, உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வராரு. அவரே தேடி வரும் பொழுது நீங்க அவரை உதாசீனப்படுத்தலாமா? அவரை வேண்டான்னு சொல்லலாமா? அவரை நீங்க அவமதிக்கலாமா? அவரை நீங்க ஏனோதானு சொல்லி பார்க்கலாமா? கருத்தாய் பிடித்துக் கொள்ள. இயேசு வீட்டுக்குள்ள வந்த போது டப்புன்னு கதவை சாத்தி அவருடைய கையை பிடிச்சுங்க. அல்லேலூயா சொல்லிருங்களே. இயேசு உங்களை தேடி வந்துட்டார்னா உங்க வீட்டுக்கு சமாதானம் உண்டு, உங்க குடும்பத்திற்கு சமாதானம் உண்டு, உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த தகப்பன் இன்றைக்கு உங்களை தேடி ஓடி வருகிறது. எதற்காக தெரியுமா? உனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. சுகம் எங்க தெரியுமா ஆரம்பமாகிறது? சுகம் எங்க தெரியுமா ஆரம்பமாகிறது? கவனி, விசுவாசத்தினால். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க, இங்க பாருங்க, வாசிங்க 7வது வசனத்தை வாசிங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சோசமாமா. ஏசப்பா, ஆண்டவரே, இயேசுவே, நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் எந்த விதத்தில் தகுதி இல்லை. நீங்க எது தெரியுங்களா செய்றீங்க? ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப தூரத்துல இருந்து என் வீட்டு வேலைக்காரன் சொசமாகன்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொன்ன போது, அப்போ கவனிங்க, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அதனால்தான் நம்ம வார்த்தையினால் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புத சுகத்தை தருகிறார். டாக்டர்கள் கொடுக்க முடியாத சுகத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகத்தை ஒரு ஜெபம் செய்கிறது என்று சொன்னா அது இயேசுவுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டு வேலைக்கார சுகமாவான். அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைக்கு அந்த வல்லமை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்கு வான் சொல்லி கூப்பிட்டா 1000 பேர் வர்றதுக்கு ஆள் இருக்காங்க, போன்னு சொல்லி சொன்னா போறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அநேக 100க்கு அதிபதி இவ்வளவு வசதி நிறைந்தவனா இருந்த தன்னை தான் தாழ்த்துகிறான். அல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும் நான் என் படிப்பு என்ன தெரியுமா, என்னுடைய பட்டம் என்ன தெரியுமா, என் ஜாதி என்ன தெரியுமா, என்னுடைய குலம் என்ன தெரியுமா,
நான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறேன் தெரியுமா? கவனிங்க கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் இந்த கலர் கிரீடு கிடையாது. தாழ்ந்தவன் பெரியவன், படித்தவன் படிக்காதவன், உயர்ந்த ஜாதி கீழ்ந்த தாழ்ந்த ஜாதி, இதெல்லாம் இங்கே கிடையாது. எல்லாரையும் சமமாய் நேசிக்கிற தகப்பன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால்தான் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, உலக ரட்சகர். ஹல்லேலூயா. உலகத்தின் ரட்சகர் அவரை தான் இன்னைக்கு நீங்களும் நான் தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். அப்ப நீங்களும் நான் பாக்கியவானா இல்லையா? சொல்லிருங்களேன். ஹல்லேலூயா. உலக ரட்சகரையே நம்ம என்ன செய்யறோம்? தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? கமலஹாசனை உலக நாயகன் சொல்றாங்க, சினிமாவில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கவனமா கேளுங்க, உலகத்தின் ரட்சகராய் இருக்கிற தகப்பனை இன்றைக்கு என்னுடைய தகப்பனாய் நான் சொந்தம் கொண்டாடி கொண்டு இருக்கிறேன். அவர் என் வீட்டில் இருக்கிறார். அவரோடு இருக்கிறபடியினால் தான் அவர் என்னை பிரகாசிக்க செய்ய. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. வாசி பாருங்க, 9வது வசனத்தை வாசிங்க. இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, கவனிங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கருத்தா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தா சரி, தாழ்மையா இருந்தீங்கன்னா சரி, உங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை சரிபடுத்தி கொண்டிருந்தால் சரி, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரே உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா. நீங்க போய் தனித்தனி வீட்டு கதவை தட்டி நான் இப்படி உங்களை குறித்து நீங்க சாட்சி சொல்லக்கூடாது. உங்களை குறித்து மற்றவர்கள் தான் சாட்சி சொல்லணும். அல்லே, உங்களிடத்துல இயேசு இருக்கிறாரா? உங்க வீட்டில் கர்த்தர் கிரியை செய்யறாரா? உங்களோடு கர்த்தர் பேசுகிறாரா? உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா என்பதை குறித்து மற்றவர்கள் வந்து சாட்சி சொல்லணும். ஏசப்பட்டத்துல போறாங்கப்பா, வார வாரம் பைபிளை தூக்கிட்டு போறாங்க, ஜெபிக்கிறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க. இவங்களுக்கு பாரு சமாதானமா இருக்கிறாங்க. பல நேரத்தில் வியாதி இருக்குது தான், பலவீனம் இருக்குது தான், கடன் பிரச்சனை இருக்குது தான், கஷ்டம் இருக்குது. ஆனாலும் இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்? இத்தனை கஷ்டத்தின் மத்தியிலும் இயேசு கூட இருந்து கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இயேசு ஆச்சரியப்பட்டு ஜனங்களை நோக்கி சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு சின்ன ஒரு வசனம், ஒரு சின்ன சம்பவம் தான், இதுக்குள்ள எத்தனை புதை பொருள் அடங்கி இருக்குது பாருங்க. இயேசு எல்லாருக்குள்ளும் பார்த்து சொல்றாரு, பாருப்பா, கவனி, ஜனங்களை கவனிங்க. இந்த என்னை பார்க்க வந்திருக்கிற, என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்குள்ளே நான் பார்த்ததான இஸ்ரவேலருக்குள்ளரும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணல. அல்லேலூயா. அப்ப என்ன இதனுடைய அர்த்தம்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாய். விசுவாசிக்கிறவனால் எல்லாமே நடக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். கவனிங்க, விசுவாசிச்சா போது இயேசு என் வீட்டில் இருக்கிறாரு, என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு, என்னை தொட்டு இருக்கிறாரு, எனக்கு சுகத்தை தந்துட்டாரு. நீங்க விசுவாசிச்சு பாருங்க, உடனே கிட்னி வியாதி சுகமாகும், உடனே கிட்னி வியாதி சுகமாக, ஹார்ட் அட்டாக் சுகமாக, தோல் வியாதி சுகமாக, கண் பார்வை சுகமாக, அல்லே புற்றுநோய்கள் சுகமாக. விசுவாசிக்கிறவனுக்கு தான் கர்த்தர் இங்க சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. என்ன நடக்குது பாருங்க. 10வது வசனம், அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திருப்பி. இப்ப பாருங்க, இயேசு சொல்லிட்டாரு, இயேசுவை வர வேண்டான்ட்டான். ஏன்? ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் நான் பாத்திரன் இல்ல, அதுக்கு தகுதியை 100க்கு அதிபதி சொல்றாரு. அவ்வளோ பெரிய வசதியானாலும் தன்னை தாழ்த்துக்கிறான். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதைத்தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ பெரிய விசுவாசத்தை நான் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை அவங்களை அனுப்பிச்சுட்ட உடனே இந்த போனாங்கல்ல இயேசுவை கூப்பிடுறதுக்கு, அவங்க திரும்பி
வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. வீட்டுக்கு வந்து திரும்பி வந்த பொழுது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். கரங்களை தட்டி நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை 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 தட்டி அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தைக்கு மகிமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கு இயேசு உங்க குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லட்டும். இன்றைக்கு அந்த இயேசு உங்க குடும்பத்தை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல விருப்பப்படுகிற, மகளே நான் கூட இருக்கிறேன், மகனே நான் கூட இருக்கிறேன், நீ எழுந்துரு, நீ வியாதியிலிருந்து எழுந்துரு, உன் பலவீன படுக்கை விட்டு எழுந்துரு, நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல போகிறார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? 21வது வசனத்தை வாசிங்க. 21. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வை அளித்தார். அப்ப ஆண்டவர் சுகமாக்குகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கூட இந்த இடத்துல நீங்க பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? சுகத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீர், ஆண்டவரே எனக்கு இந்த பிளட் ப்ரெஷரு கம்மியாகவே மாட்டேங்குது, ஆண்டவரே எனக்கு ரொம்ப சுகர் கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்குது, எனக்கு கால் வலி தாங்க முடியல, நான் கால் நிற்கவே முடியல, நரம்பு பலவீனம், தலையில வலி, பல நாள் கண்ணு எனக்கு சரியா தெரியறதில்ல, வாய் பேச முடியல, கிட்னி பலவீனம், எனக்கு ஒன்றுமே நடக்கவே முடியல. பலவீனப்பட்டு யாராவது நீங்க வந்திருக்கீங்களா? உங்களை கர்த்தர் இன்றைக்கு தூக்கி எடுத்து நிலை நிறுத்த போகிறார். கர்த்தர் சுகத்தை கொடுக்க போகிறார். வியாதி உள்ளவர்களை கர்த்தர் சுகமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த தகப்பன் இன்றைக்கு உங்கள் நடுவில் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை கூப்பிடுங்க, அவர் வந்து அற்புதத்தை செய்வார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும். அதுல பொருளாதார ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது, சரீர சுகம் அடங்கி இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது, உங்களுடைய குடும்பத்துடைய சமாதானம் அடங்கி இருக்கிறது, உங்களுடைய தொழில் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. உங்களுடைய வியாதி எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிப்படுவார். உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் இனி கட்டி எழுப்புவார். உங்களுடைய ஜப வாழ்க்கை இனி பழுகி பெருக போகிறது. அவரே இன்றைக்கு உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஆமென், அல்லேலூயா. அந்த தகப்பன் இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் கலங்க தேவையில்லை. அவர் இன்றைக்கு உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி, நீர் கொடுத்த இந்த நல்ல ஆசீர்வாதத்திற்காக நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். என்னுடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றுவீராக. சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதும் என் நடுவில் இறங்கி வருவதாக. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அநேகருடைய கட்டுகளை முறியடித்து போட விரும்புகிறார். அநேகருடைய வியாதிகளை இன்றைக்கு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதியை கர்த்தர் தொட்டு சுகமாக்க விரும்புகிறார். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை தொட்ட இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு உங்கள் மேல் புறப்பட்டு வரப்போகிறது. அந்த தேவனுடைய மகிமை இப்பொழுது உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறது. உடைய சரீரத்தை இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே என் சரீரத்தை பிடித்துக் கொள்ளும், என் சரீரத்தில் காணப்படுகிற இந்த வியாதி என்னை விட்டு மாறுவதாக. இந்த வியாதி நிமித்தம் இன்றைக்கு நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், கலங்கிக் கொண்டிருக்கிறேன், மரண படுக்கையில் இருக்கிறேன். என் மரண கட்டுகளை இப்பொழுது எடுத்து போடும்.
ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கேளுங்க. இப்பொழுதே கேளுங்க. எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல கையை வைத்துக் கொள்ளுங்க. சுகமளிக்கிற வல்லமை, இயேசுவின் வல்லமை, தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் நடுவில் இறங்கி வரப்போகிறது. ஓ தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுது மனமிறங்க 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 அநேகரை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாக இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து நின்று கொண்டு இருக்கிறார். ஓ தேவனுடைய வல்லமை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். கேளுங்க கேளுங்க கேளுங்க. உங்களுடைய குறைகளை மாற்றுகிற தெய்வம் உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். பலவீனத்தை மாற்றுகிற தெய்வம் உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். சுகத்தை கொடுக்கிற தெய்வம் இப்பொழுது உங்கள் நடுவில் நின்று கொண்டு இருக்கிறார். எலும்பு தேய்மானங்கள் எல்லாம் மாறுவதாக. என் எலும்பு மண்டலங்களை தொடுங்க, நரம்பு மண்டலங்களை தொடுங்கப்பா இயேசுவின் நாமத்தில். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது இவர்களை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. இந்த சரீரத்தை தொடுவீராக, என் அன்பு பிள்ளைகளுடைய சரீரத்தை தொடுவீராக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ரத்தத்தை தொடுங்க, ரத்த அணுக்களை தொடுங்க, பலவீனத்தை மாற்றுங்க. சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக, அக்கினி வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது விடுதலை கர்த்தர் நீ கொடுக்கிறபடியினால் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. வல்லமை வல்லமை வல்லமை, அக்கினி வல்லமை இறங்குகிறது, அக்கினி வல்லமை இறங்குகிறது. நரம்புகளை தொடுங்க, நரம்பு மண்டலங்களை தொடுங்க, சுகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. கண் பார்வையை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. வாய் பேச முடியாத நாவுகள் இப்பொழுது பேசும்படியாக ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. குருட்டாட்டத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பைத்தியம் பிடித்து இருக்கிற அநேகரை கர்த்தர் தொட்டு இருக்கிறீரே, சுகமாக்கி இருக்கிறீரே. அந்த சுகத்தின் வல்லமை இறங்குவதாக. காது வலிகள் மாறட்டும் ஆண்டவரே. நரம்பு மண்டலங்கள் இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக. சுகத்தினால் நிரப்புக, சுகத்தினால் நிரப்புக. இன்றைக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க உன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுதே பெற்றுக்கொள், இப்பொழுதே பெற்றுக்கொள். இருதயத்தின் வலிகளை மாற்றுக, இருதயத்தின் பலவீனங்கள் மாறுவதாக. சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மேலாக இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் மாட்டும். மரண கட்டுகளை மாட்டு, எல்லா HIV வியாதிகளை மாட்டுக, எல்லா கேன்சர் கட்டிகள் மாறட்டு, மார்பக புற்றுநோய்கள் மாறட்டு, ரத்த கட்டிகள் மாறுவதாக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஐயா. இப்பொழுது கர்ப்பப்பை கட்டிகள் மாறுவதாக, கர்ப்பப்பையில் இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக. சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். இயேசு மகாராஜா இப்பொழுது உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீ சுகத்தை கொடுத்து அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும் கிருபை பாராட்டும். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எத்தனையோ பிள்ளைங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க சாமி. இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைப்பா, வயசாகி போயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தையின் பாக்கியம் இல்லை. கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. வயசாகிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கலை. எத்தனையோ பிள்ளைங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்காய் மனமிறங்கும் சாமி. இயேசு மகாராஜா மனமிறங்கும் ஐயா. ஆண்டவரே, எத்தனையோ கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, நஷ்டத்தின் மேல் நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தர் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது நீங்கள் வந்தா ஆண்டவரே, கருத்தோடு ஜெபிக்கிற என் அன்பு பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுங்க. பல நாட்கள் தடைபட்டு இருக்கிற, நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த தடைப்பட்ட காரியத்திலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. அற்புதத்தை செய்ய இறங்கி வாங்க, அதிசயத்தை செய்ய இறங்கி வாங்க. தடைகள் எல்லாம் மாறட்டும், தடைகள் எல்லாம் மாறட்டும். தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து நான் போட்டு ஜெபிக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும், ஆசீர்வதியும் பலப்படுது. ஆண்டவரே, 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கிய தேவன் எங்கள் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறேன். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். தலை பாரங்கள் எல்லாம் மாறட்டும், தலை கட்டுகள் எல்லாம் மாறட்டும், நரம்பு வியாதிகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி, அற்புதத்தை செய்ததற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க,
எதிர்காலத்தில் நல்ல கல்லூரிகளை கொடுங்க, நல்ல எதிர்கால படிப்பை கொடுங்க, வேலைகளை கொடுங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வெளிநாட்டில் வேலைகளை கொடுங்க. ஆண்டவரை எதிர்பார்க்கிற நல்ல ஆசீர்வாத கதவுகளை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அற்புதத்தை செய்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லமா அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு நாளும் குறைவுபடாத தேவன், குறைவு வைக்காத தேவன். உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். தேவன் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.